2 பேரும் சந்தோஷமா தீர்க்காயசா வாழணும். ரித்திகா, உன் அக்கா ஜெயிச்சிட்டான்னு அவ மேல கோவப்படாத. அயலி உண்மையா இருந்தா அதனாலதான் அவளால ஜெயிக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயத்தையும் இன்னைக்கு நான் என் கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு ஏன் உன் அக்கா மேல இவ்வளவு கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா அயலி உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு நான் இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். மாடியில வெயில்ல உன்னை நடக்க சொன்னப்போ நீ கஷ்டப்படுறத பார்க்க முடியாம அவ கண் கலங்கினத நான் பார்த்தேன். தயவு செஞ்சு இவளை உதாசீனப்படுத்தாம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. வாங்க உள்ள போலாம். வாங்க வாங்க வாங்க. எங்க ப்ளீஸ்க்கா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த லாரிக்கு பயந்து ஓடி வர்றப்ப நான் உன் கண்ணுக்கு புருஷனா தெரியலையா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரித்திகா. நீ இப்படி பண்ணுவேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் என்னை எப்படி கேவலமா பார்த்தாங்க தெரியுமா? எங்க அம்மா இன்னைக்கு உங்ககிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தாலும் நம்ம கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மண்டபத்துல என்னென்ன பிரச்சனை பண்ணாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அப்போ அவங்களுக்கு நீ மருமகளா வர்றது பிடிக்கவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல எங்க அக்காவால கூட எதுவும் சொல்ல முடியல. ஆனா நான் கல்யாணம் பண்ணுனா ஒன்னதான் பண்ணுவேன்னு பிடிவாதமா நின்ன. அப்படி நான் உறுதியா நின்னனாலதான் நம்ம கல்யாணம் நடந்துச்சு. அப்போ கூட உங்க அக்கா நான் கெட்டவன் ரவுடின்னு சொல்லி பிரச்சனை பண்ணா. ஆமா, அது உண்மைதான். நான் அப்படிலாம் இருந்தவன் தான். இப்போ அதை ஒத்துக்கிறேன். ஆனா அதெல்லாம் உன்னை பாக்குற முன்னாடி வரைக்கும் தான்மா. உனக்கான என்னையே மாத்திக்கிட்டேன் ரித்திகா. அதனாலதான் அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். ஆனா நீ இன்னைக்கு பண்ண காரியத்தை பார்த்துட்டு என் அம்மா அக்கா எல்லாம் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? ஏய், இவளுக்கா வாடா அன்னைக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா நின்னு என்னை எல்லாரும் ஜோக்கர் மாதிரி பார்க்க மாட்டாங்க. ரித்திகா, நான் உன்னை இப்பவும் லவ் பண்றேன் ரித்திகா. ஆனா நீ புரிஞ்சுக்கவே இல்லை. என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் சத்தியமா இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டேன். எனக்கு நீங்க தான் முக்கியம். ஊட்டிக்கா? நாம என்னைக்கு கிளம்பணும்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுவாங்க. மேபி இன்னைக்கே கூட இருக்கலாம். நீங்க எதுக்கும் ரெடியா இருந்துக்கோங்க. சரி இந்திராமா, நான் பாத்துக்கிறேன். அக்கா, என்ன ஏதோ ஊட்டிக்கு போற மாதிரி பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு? ஆமாண்டா, ஒரு முக்கியமான பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கு நானும் சித்தப்பாவும் போயிட்டு வரலான்னு இருக்கோம். அப்ப அக்கா, நானும் ஊட்டிக்கு வரேனே. டேய், நீயும் அங்க வந்துட்டா யாரு ஆபீஸ் பாத்துக்கிறது? நானும் சித்தப்பாவும் போயிட்டு வந்துடுறோம். நீ இங்கே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோ. அக்கா அக்கா, நான் என்ன ஊர் சுத்துறதுக்கா ஊட்டி வரேன்னு சொல்றேன். இந்த மாதிரி ஃப்ரெஷ் கான்ஃபரன்ஸ்ல நானும் கலந்துக்கிட்டா எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்ல. அப்புறம் எனக்கும் இதெல்லாம் ஒர்க் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் கேட்டேன். நானும் வரேனே. சரி, நீயும் வா போலாம். நாம இன்னைக்கு கிளம்புற மாதிரி இருந்தாலும் இருக்கும். ரெடியா இரு. ஓகேக்கா, ஓகே. என்னங்க, நானும் ஊட்டிக்கு வரேங்க. நாம இது வரைக்கும் எங்கேயுமே வெளியே போனது இல்லல்ல. அதெல்லாம் இப்ப வேண்டாம், அப்புறமா பாத்துக்கலாம். இப்படிதான் அப்புறம் பாத்துக்கலாம்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா நீங்க கூட்டிட்டே போக மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் இன்னொரு தடவை கிடைக்குமானே தெரியலங்க. ப்ளீஸ்ங்க, நானும் வரேன். உன்னா புரிஞ்சுக்கோ ரித்திகா, இப்பெல்லாம் முடியாது, அப்புறம் பாத்துக்கலாம். டேய்,
என்னடா அக்கா ஒன்றும் இல்லைக்கா சும்மா பேசிட்டு இருந்தா. ஹலோ. என்னடா உன் அக்கா ஏதாவது சொன்னாளா? ஆமாம், நீ சொன்ன மாதிரி ஊட்டிக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போகிறதா சொன்னாங்க. சரி, நீ என்ன சொன்ன? நீ சொன்ன மாதிரியே நானும் ஊட்டிக்கு வரதா சொன்னேன். ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த தடவை என் ஒய்ஃபு, எங்கள் அப்பா, அம்மா, பாவைன்னு எல்லாருமே வராங்க. அது ஏன் பிரச்சனை இல்லை, நீ தான் பார்த்துக்கணும். இல்லை அதுக்கு இல்லை, அவங்க முன்னாடி நான் ஏதாவது செய்ய போய் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது? இல்லடா மட்டும் நீ அப்படியே நான் சொல்றத கரெக்டா பண்ணி கிழிச்சிருவியா என்ன? சரி, இப்போ என்ன எதுக்கு அங்கே போக சொன்னேன்? நான் என்ன பண்ணணும்? நீ முதல்ல அவங்களோட போ. சரியான டைம் வரப்போ நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். இல்லை, எனக்கு முன்னாடியே சொல்லிட்டா நான் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருப்பேன்ல, அதுக்கு தான். டேய், சொல்றத செய்டா. கிளம்பும் போது கால் பண்ணு. வர்மா, என்ன விஷயம்னு கேட்டாலே சொல்ல மாட்டேங்கிறா. போ போ போங்கிறான். என்னவா இருக்கும்? என்னாச்சு? எதுக்கு காரை ஓரம் கட்டுறாங்க? என்னாச்சு? ஏன் வண்டியை நிப்பாட்டிட்டீங்க? மேடம், என் பொண்டாட்டிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சான். இப்பதான் மெசேஜ் வந்தது. நான் அவசரமா போனேன் மேடம். என்ன என்ன நீங்க திடீர்னு இப்படி வந்து சொல்றீங்க? எனக்கு வேற வழியே தெரியல மேடம். என் பொண்டாட்டி தனியா இருக்கா, அவளை பாத்துக்கிறதுக்கு ஆளே இல்ல. நான் போயே ஆகணும் மேடம். ப்ளீஸ் மேடம், என்ன மன்னிச்சிருங்க. இல்ல. என்னப்பா இது? என்ன நீங்க? சாரி மேடம். ஹலோ ஹலோ, நில்லுங்க அண்ணா. ஏய், நில்லுங்க. நீ பாட்டு போயிட்டே இருக்க. என்னம்மா இது? என்ன சித்தப்பா? என்ன இப்படி ஆயி போச்சு? அதான் சித்தப்பா, எனக்கு ஒண்ணும் புரியல. இப்ப எப்படி போறது? அக்கா, அவர் பாட்டு என்னாச்சு? போயிட்டாரு. ஏன் டிரைவர் ஓடுறான்? அவன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, அதான் உடனே ஓடுறான். அக்கா விடுக்கா, இதுக்கெல்லாம் எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இந்த காரை நான் டிரைவ் பண்றேன், அப்பா அந்த காரை டிரைவ் பண்ணிட்டோம். என்னப்பா, நம்ம கிளம்பலாம் வாங்க. நீ எப்படிடா ரொம்ப தூரம் வேற டிரைவ் பண்ணணும்? ஹில் ஸ்டேஷன் வேற, நைட் வேற, நம்ம ஃபுல்லா டிராவல் பண்ணணும். சரிக்கா, அதுல என்ன இருக்கு, நான் பாத்துக்கிறேன் வாங்க. நீயும் தான் நாளைக்கு எங்க கூட கான்ஃபரன்ஸ்க்கு வரணும். இப்படி ஃபுல் நைட் நீ தூங்காம டிரைவ் பண்ணிட்டு இருந்தா நீயும் டயர்ட் ஆயிடுவ. அது சரியா வராது. இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க?